ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ரியா. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம படிப்பு பற்றி தான் போட்டுட்ருப்போம். இன்றைக்கி நம்ம சீரீஸில் ஃபுட் அப்படின்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சீரீஸ் ஒன்ல பாஸ்தா எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாஸ்தா எடுத்துக்கிறேன். எல்லாரும் மிக்ஸ்டு பாஸ்தா தான், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது. ஸோ இதை கொட்டிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றினா நல்லா ஒரு மாதிரி இருக்கும். இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பாஸ்தா ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆயில் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிக்காக ஒட்டாமல் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாயில் ஆகிட்டோம். பாயில் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அது பாயில் ஆக முன்னாடி நம்ம இந்த ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், கறி மசாலா தூள், தனி மிளகாத்தூள், சிக்கன் தூள், கடுகு, மஞ்சள், உப்பு, சீஸ், பாஸ்தா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது தெரியல அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நான் இன்க்ரீடியன்ட்லாம் மென்ஷன் பண்ணுறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாயில் ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா சூப்பராகவே பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நான் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தட்டில் காய வச்சுருந்தோம். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் செஞ்சால் தான் அந்த பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் பாஸ்தா கொஞ்சம் நல்லா வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தாவும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சட்டி தண்ணி காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி காஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னோட அளவு நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். நல்லா காஞ்சிச்சு. இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். என்னடா அவ்வளோ கடுகு இத்தனை வாட்டி அள்ளி போடுறேன்னு பார்த்துக்காதீங்க. இதெல்லாம் கடுக்கு தான் நான் அள்ளி போட்டுருக்கேன். இப்போ நம்ம மிளகாப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த வெங்காயத்தை போட சொல்லியிருக்க மாட்டேன், மறந்துட்டேன். இப்போ நீங்கள் சாஸு தவிர மற்றது எல்லாமே நீங்கள் போட்டுருங்க. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ அதில் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணலாம். பாஸ்தா நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. நிறைய பேர் கேட்பீங்க, இது பாஸ்தான்னு சொல்லிங்க
என்ன பாஸ்தான்னு கேட்குறீங்களா? நான் இன்க்ரீடியன்ட்லேயே சொல்லியிருப்பேன், இது சீஸ் வந்து நான் வச்சுருக்கேன், அதனால் சீஸ் பாஸ்தா. ஓகேவா? இப்போ நல்லா ஒரு மாதிரி ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் நம்ம சாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ சாஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு, பீஸா சாஸும் ஆட் பண்ணியாச்சு, டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், டொமேட்டோ சாஸ் மட்டுமே போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வந்து இதாகட்டும், நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லாவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்பைஸ் உங்களுக்கு நிறையா இருந்தால் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியான சீஸ் பாஸ்தா செம்மையாக இருக்குது பார்க்கவே டெக்ஸ்சர். இப்போ இதை நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஊற்றி பார்த்து பார்க்குறேன். செம்மையாக இருக்குடி. இப்போ வந்து என் ஃப்ரெண்டும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப்பு டேஸ்ட் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரிவ்யூ வாங்கிக்கோங்க. டாடா, பை பை, இஷ்கிவான்.